எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்காக நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா நம்ம சீமான் அண்ணன் அவருக்காக தான். அவர் செந்தமிழன் சீமான் சார் அவருக்காக தான். அவர் அண்ணான்னு சொல்லலாமா, இல்லை சாருன்னு சொல்லலாமா, இல்லை என்ன பண்ணுறது, அவரை எப்படி கூப்பிட்றதுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவருக்கு இப்போ கொஞ்ச நாளாக என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவரோட கொள்கைகள் நிறைய பேசினார், நிறைய விஷயத்தை பற்றிலாம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. நிறைய இதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் நம்ம நரம்பெல்லாம் புடைக்கும். ஐயோ ஆமாண்டா, இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம தமிழனாருன்ட்டு நம்ம என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் அவர் நம்ம சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் நமக்கு கிடச்சா சூப்பராக இருக்குமே அப்படின்லாம் நினைக்க வச்ச ஒரு ஆள் கொஞ்ச நாளாக என்ன ஆச்சுன்னே தெரில. அவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசுகிறதில்ல. அவங்க கட்சிக்காரங்க யாருமே அந்த மாதிரி எதுவுமே பேசுகிற மாட்டேங்கிறாங்க. எங்கே நின்னாலுமே மக்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்தது என்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் பேசினா சார், நீங்கள் உங்கள் விஷயம்லாம் நீங்கள் எப்பவும் பேசுகிற மாதிரி பேசினா சார் உங்கள் மேலே எங்களுக்கு மரியாதை இருந்தது. நீங்கள் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வர்ற எல்லா இடத்துலையுமே விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. விஜய் யார் சார்? அவர் நேற்று ஆனால் எங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி விஜயை நல்லா தெரியும். விஜய் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, அவர் சினிமா ஆக்டராக தெரியும், நல்லா நடிப்பார், நல்லா டான்ஸ் பண்ணுவார். அவர் படத்துக்கு போனால் எங்களுக்கு நல்ல ரிலீவாக இருக்குது, காமெடியாக இருக்குது, ஃபைட் நல்லா இருக்குது, ஸ்டண்ட்டு நல்லா இருக்குது, நல்லா சாங்ஸ் இருக்குது, சிரிக்கிறாரு. அவர் பார்க்குறக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உள்ள எல்லா மக்களுமே நாங்கள் எண்ணிகிட்ருக்குறோம். இப்போ என்றனால நீங்கள் விஜயை பேசுகிறனால உங்கள் மேலே தப்பு சொல்லலை. நீங்கள் பேசுங்க. அவர் சொல்கிறது சில விஷயம் ஒத்துக்காத மாதிரி இருக்குது. டிஎம்கே பற்றி அவர் பேசுகிறாரு. டிஎம்கேக்கும் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல முதல்ல இப்போ வரைக்கும். திடீர்னு அரசியலுக்கு வந்தார், திடீர்னு டிஎம்கே பற்றி பேச ஆரம்பித்தார். சரி, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். மக்களுக்கு டிஎம்கே மூலிமா என்னென்ன கொடுமைகள் நடக்குங்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டு அவர் பொங்கி எழுந்து டிஎம்கே பேசுகிறாருன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிறவங்க இங்கே என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசின ஒரு ஆள், ஆனால் இப்போ அந்த ட்ராக்கெல்லாம் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயை பற்றி பேசுனீங்கன்னா ஆக்சுவலாக இது பச்சையாக தெரியுது சார் உங்களுக்கு. எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியுது. என்னென்னா உங்கள் கட்சிக்காரங்களும் சரி, நீங்களும் சரி, உங்கள்கிட்ட போகிற அந்த ஒரு 50 ஓட்டு, ஒரு 100 ஓட்டில் ஒரு 50 ஓட்டு போகுது அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. இவன் நம்மளுக்கு மேலே வந்துடுவானோ, இவன் நேற்று வரைக்கும் நான் தான் இங்கே நின்றுருந்தேன், இதுக்கு முன்னாடி 2 பேர் தான் இருந்தாங்க, இவன் மட்டும் வரலைன்னா நம்ம தான் இன்றைக்கி அடுத்த ஸ்டாண்ட் எடுத்துருப்போம், அடுத்தது இது எல்லாம் ஓகே சார். இப்போ ஒரு ஆளுக்கு அரசியல் வந்துட்டோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையெல்லாம் ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு ஓட்டுனா இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் பிரச்சனை வரும். அதையும் சமாளித்து உங்களுக்காக ஒருத்தன் ஓட்டு போடுறான்னா அன்றைக்கி தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அதை விட்டுட்டு பாதி வெளியில் ஒருத்தன் வரான், அவனை நம்பி பாதி பேர் போகிறாங்க. நீ போனேன்னா அப்புறம் உன்னை இது பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், உன்னை கொன்றுவேன், நீ இல்லைன்னா என்னையை சாப்பிடுச்சு, இல்லைன்னா உன்னையே கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுலாம் உங்கள் மேலே வெறுப்பு வந்துடும். ஐயே நீங்கள் பயப்படுறீங்கன்னு ஆயிரும். நீங்கள் இப்போ சுத்தமாக எங்களுக்கு தெரியுது, நீங்களும் பயப்படுறீங்க, உங்கள் கட்சிக்காரனும் பயப்படுறீங்க. மேடைக்கு நீ வாடா, ஒண்டிக்கு வாடா, பார்த்துடலாம்டா அப்படின்னு பேசுகிறனால நீங்கள் தைரியமான ஆள்லாம் எங்களால் நம்ப முடியல சார். நீங்கள் என்ன தைரியமாக இருந்தீங்க? நீங்கள் என்ன தைரியமாக இருக்கிறீங்க முதல்ல சொல்லுங்கள். ஒருத்தர் உங்களை கலைக்கிற மாதிரி அவர் உங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசலை சார். அந்த ஆளுக்குள்ள ஒரு மேனரிசம் உங்களுக்கு கிடையாது சார். அந்த ஆளுக்குள்ள ஒரு கரிஷ்மா உங்களுக்கு இல்லை. உங்களுக்குள்ள ஒரே கரிஷ்மா என்ன தெரியுமா? நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் நாங்கள் எல்லாம் இருந்தோம். ஆனால் நீங்கள் பொறாமை பிடிச்சவருங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா இது எல்லாம் அடிபட்டு போயிடும். நீங்கள் பொறாமை பிடிச்ச ஆள் மாதிரி நடந்துக்காதீங்க. முதல்ல இந்த 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 இதில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டால் சரி, நல்லதுங்க. நீங்கள் ஏதோ ஜெயிச்சிங்க, உங்களை நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, அதனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பார்த்தா அடுத்த தடவை உங்களுக்கு ஆட்சி வருதா இல்லையாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஒரு வேளை நீங்கள் தோத்துட்டிங்கனாலுமே மக்கள் மனசில் என்ன தெரியுமா இருந்திருக்கும்? இன்கேஸ் நீங்கள் விஜய் பற்றிலாம் பேசாமல் எப்பவும் பேசுகிற அரசியலையும் மக்களுக்கான தேவைகளையும் பேசி நீங்கள் தோற்றுருந்தீங்க அப்படின்னா, பாவம் அந்த ஆள் இத்தனை வருஷமாக பேசி அவருக்கு நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நாளைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க கூட அடுத்த நாள் உங்களுக்கு மாறி அதில் அப்போ நிற்கிறான் ஒருத்தன் ஸ்டாண்டாக நின்னான்னா அவன் தான் சார் லாஸ்ட் வரைக்கும் நிற்பான். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு விஜயை பற்றி பேசி ஒரு மேடையில் விஜயை பற்றி 3/4 மணி நேரம் பேசுகிறீங்க. மக்களுக்கான தேவையை 5 நிமிஷம் பேசுகிறீங்க. திமுகவில் ஆரம்பிக்கிறீங்க, 2 செகண்டில் விஜய்க்கு வந்துடுறீங்க, முடிகிற வரைக்கும் விஜய் பேசுகிறீங்க. இப்படி பேசி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் கரெக்டுன்னு போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு விஜய் பாட்டை தான் போட்டு ஆட போகிறாங்க. விஜய்க்கு தான் ஓட்டும் போட போகிறாங்க. நான் தான் சொல்கிறேன், விஜய்க்குன்னு சப்போர்ட் பண்ணுறக்கா இல்லை சார். ஆனால் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது உங்களோட விஜய் பெட்டர் ஆயிடுவாரோன்னு தான் தோணுது. எனிவே, தேங்க்யூ.